ஹே ஆல், இன்றைக்கி ஒரு மாங்காய் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த 2 மாங்காவுமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சது தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் அதோட தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தோல் சீவின மாங்காய் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து கட் பண்ணவே முடியல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குக்கர் சட்டியில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் பீஸ் எல்லாமே வந்து அதில் போட்டுக்கிட்டேன். அண்டு இதில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் அன்றைக்கி நான் வந்து உப்பு சேர்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது வந்து 3லேருந்து ஒரு 4 விசில் வந்தாலே போதும். இந்தமாரி மாங்காய் வந்து நல்லா குழவாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த மாங்காய் வந்து சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துக்கணும். தென் ஒரு கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அதை ஒரு ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு கப் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் கொஞ்சோண்டு சீரகத்தூள், மிளகாய்த்தூள் நான் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு வேணும்னா லைட்டாக நீங்கள் லெமன் கூட ஊற்றிக்கலாம். அது வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். அண்ட் நான் வந்து அன்றைக்கி லெமன் சேர்க்கலை. இதுவே வந்து சூப்பரான டேஸ்ட் வந்து அன்றைக்கி எனக்கு கொடுத்துருந்துச்சி. நம்ம போட்டிருக்கிற ஜீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அண்ட் இப்போது ஒரு சில்வர் தட்டில் நெய் இல்லாட்டினா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அன்றைக்கி நான் வந்து நெய் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அந்த தட்டையில் வந்து எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கப்புறமா வெயிலில் வந்து ஒரு 2 டேஸுக்கு காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து நாங்கள் மேங்கோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இதை நீங்கள் வந்து 1 மந்த்து கூட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இனிப்பாக, புளிப்பாக, கொஞ்சம் உரப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.